आदरणीय बंधुगणे नमस्कार. अम्मा बोलर వచ్చి ஆசா குறிச்சு அப்பனம்மா நபி बोलर இருத்திவா. எல்லாருக்கும் வணக்கம். வீடு ஷிஃப்ட் பண்றதுனாவே ஒரு பெரிய வேலை. அது இன்னும் ஹைதராபாத் போயிட்டு எல்லாமே இது பண்ணின்னு இருக்கோம். அதனால என்னால ஃபுல் வீடியோ நான் அப்லோட் பண்ண முடியல. இது என்னோட பழைய வீடியோ. அதனால சரி இதாவது அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஊர்ல வந்து இது అమ్మ కీరీ కోరి పప్పించావచ్చి. కీరీ తమిళనాడు பேசி జానీ నైసైట్ போய் தமிழ்ற ஃபுல் டீடைல் கோச்சு. இது வந்து நான் வந்து கீர் பண்ண போறேன். கீர்னா வந்து அரிசியில தான் பண்ணுவாங்க. ஒரிசால ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க ரொம்ப ஃபுல் கிரீமி பால் பாக்கெட் இருக்குல்ல, அது ஒரு ஒரு 5 பேருக்கு பண்றீங்கன்னா, ஒரு 2 பாக்கெட் பால் யூஸ் பண்ணீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். பால் வந்து நல்லா சுண்ட காய வச்சிடணும். அதுல தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதுல வந்துட்டு நான் மில்க் மேட் தான் யூஸ் பண்றேன். சின்ன டப்பா இருக்குமே அது. சுகர் போடவே இல்ல. அதனால மில்க் மேட் யூஸ் பண்ணிட்டு, நீங்க கடையில பார்த்தீங்கன்னா, அடப்பிரதான்னு சொல்லிட்டு இப்போ ஒண்ணு கிடைக்குது. அந்த மிக்ஸ் கூட ரொம்ப நல்லா இருக்கு டேஸ்ட்டு. பாஸ்மதி ரைஸ் வந்து குக்கர்ல வந்துட்டு கொஞ்சமா ரைஸ் கொஞ்சம் எடுத்துட்டு, அது குக்கர்ல வந்து கீ போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணும். நம்ம சேமியா போட்டு பண்ணுவோம்ல, சேமியா இல்லன்னா ஜவ்வரிசில பாயசம் பண்ணுவோம். ஆனா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பால்ல தான். ரொம்ப நல்லா இருக்கும் இது பண்ணீங்கன்னா. खीरी खीरीरे गोटे अड़प्रदान गोटे मिक्स करछि सेटा बढ़िया टेस्ट आसीबो तमिलनाडु से मिलुछि सेटा से संग शुगर सब एलआईची सब रोइबो आउ हम खीरी केमिति करछि सेटा मु तमिल रे कहूछि பாஸ்மதி ரைஸ் நல்லா வெந்துட்டோனே நெய்யில வறுத்துட்டோனே அந்த அரிசி வந்து ரொம்ப பொரியிற மாதிரி இருக்கக்கூடாது. அது வந்துட்டு நார்மல் கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு உப்பு போட்டுட்டு ஒரு 10-15 விசில் விட்டீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா குழஞ்சிட்ட மாதிரி இருக்கணும். அப்படி குழஞ்சிட்டு இருந்தாலும் கரண்டில வந்து இது மாதிரி குழச்சிட்டீங்கன்னாவே ரெடி ஆயிடும். பால் வந்து சர்க்கரை வந்து முதல்ல போடவே போடாதீங்க. சர்க்கரை போட்டீங்கன்னா பாயசம் வந்து தண்ணி விட்ட மாதிரி ஆயிடும். சுகர் வந்து எப்பவுமே லாஸ்ட்ல தான் சேர்க்கிற மாதிரி இருக்கணும். அதனால நான் மில்க் மேடு தான் சேர்த்திருக்கேன். மில்க் மேடு சேர்த்துட்டு மில்க் மேடு கரெக்ட்டா இருக்கும் ஸ்வீட். இன்கேஸ் ஸ்வீட் கொஞ்சம் ஜாஸ்தியா வேணும்னா, நீங்க கீரி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அ லாஸ்ட் டைம்ல சுகர் போட்டீங்கன்னா தண்ணி விட்ட மாரி ஆயிடாது. ரெடி ஆயிடுச்சு அந்த சாப்பாடு. சாப்பாடு வந்து நல்லா குழஞ்சிச்சு பாஸ்மதி ரைஸ். ஆனா நீங்க அரிசி கடையில போனீங்கன்னா, ஜீரக சம்பா அரிசி மாரியே கீர் பண்றதுக்குன்னு ஒரு சின்ன சின்ன அரிசி இருக்கும். அதோட வாசனையும் நல்லா வரும். இந்த பால் வந்து ஃபுல்லா ஏலக்காய் பவுடர் எல்லாம் போட்டு நான் எல்லாமே இது பண்ணி மில்க் மேட் போட்டு இது பண்ணிட்டேன். இது கூட வந்து அந்த பாஸ்மதி ரைஸ் ஃபுல்லா நம்ம குழச்சு வச்சிருக்கோம்ல, அத வந்து இது கூட வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இது ரொம்ப சில்லுன்னு சாப்பிட்டா தான் நல்லாருக்கும். சூடாலாம் சாப்பிட்டா நல்லா இருக்காது. நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து வெயில் டைம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பசங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம், சில்னஸா ஏதாவது சாப்பிட்டா நல்லாருக்கும். நம்ம வந்துட்டு இத மாரி செஞ்சு ஃப்ரிட்ஜ்ல வந்து ஒரு ஒரு பவுல்ல கரெக்ட்டா ஊத்தி வச்சுட்டோம்னாவே ஐஸ்கிரீம் மாரி இருக்கும். பசங்களுக்கு வந்து இத சாப்பிடவும் நல்லாருக்கும். இது கூட பாதாம் மிக்ஸ் இல்லன்னா, நீங்க முந்திரி பருப்பு எல்லாமே கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஜாஸ்தியா போட்டுக்கலாம். சாப்பாடு நல்லா போட்டுட்டு நல்லா குழஞ்சிடும். இன்கேஸ் வந்து ரைஸ் சாப்பிடாதவங்களுக்கு இப்படி குடுத்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் மாரியும் சாப்பிட்டுருவாங்க பசங்க. என் பொண்ணு வந்து மேக்ஸிமம் இது வந்து தோசை கூட நான் வந்து டிப் பண்ணி குடுத்துட்டேன்னா, ஐஸ்கிரீம் கூடன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுருவா. இன்னொரு ஃப்ரைங் பேன்ல வந்துட்டு நெய்யில வந்துட்டு நெய் கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டீங்கன்னாவே நல்லாருக்கும். நம்ம வீட்ல இருக்க பசங்க சாப்பிடுறதுக்கு ஸ்வீட் கூட இதெல்லாம் சாப்பிடாத நெய் சாப்பிடாத பசங்களும் இப்ப சாப்பிட்டுருவாங்க. முந்திரிய ஃபர்ஸ்ட்டு ஃப்ரை பண்ணிட்டு, அதுக்கப்புறமா கிஸ்மிஸ் கொஞ்சம் போட்டுட்டு ஃப்ரை பண்ணிட்டு, நீங்க வெள்ளரி விதை இருந்தா கூட அத போட்டீங்கன்னா நல்லாருக்கும். அதுவும் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு, கீரி கூட எல்லாமே மிக்ஸ் பண்ணீங்கன்னாவே நல்லா டேஸ்டியா இருக்கும். ଏବେ ଖରା ଟାଇମ୍ ଷ୍ଟାର୍ଟ ହେଇଗଲାଣି ଆମେ କ୍ଷୀରି ବି କରିକି ଫ୍ରିଜରେ ବାଉଲରେ ରଖିବା ଟାଇମରେ ପିଲାମାନଙ୍କୁ ଆଇସ୍କ୍ରିମ କହିକି ଚିଟିଂ କରିକି ଆମେ ଦେଇପାରିବ ସେ କଥା ମୁଁ ତାମିଲରେ କହୁଛି ଆମ ଘରେ ସିଫ୍ଟ କରୁଛି ନା ସେଇଟା ପାଇଁ ମତେ ଲଙ୍ଗ ଭିଡିଓ ଅପଲୋଡ କରିବା ପାଇଁ ଟାଇମ ମିଳୁନି ଆଉ ଟିକେ ଟିକେ ବେଶୀ ଦିନ ହୋଇଗଲା ଏ ପୁରାଣା ମୁଁ ରଖୁଛି ସେଇଟା ମୁଁ ଏବେ ଅପଡେଟ କରୁଛି கீரி வந்து ரெடி ஆயிடுச்சு முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் வெந்துச்சு அந்த நெய்யோட அப்படியே நீங்க அதுல ஊத்தினா போதும் சுகர் போடுற மாதிரி இருந்தா இதுக்கு முன்னாடி டைம்ல சுகர் போடுங்க இல்லைன்னா வெள்ளம் யூஸ் பண்ணீங்க நாட்டு சக்கரை யூஸ் பண்ணீங்கன்னாவும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நான் மில்க் மேட் யூஸ் பண்ணதால சுகர் எதுவுமே போடல அதோட டேஸ்ட் கரெக்டா இருந்தது இன்னும் கொஞ்சம் நல்லா திக் ஆகணும் அந்த திக்னஸ் வந்தாதான் உங்களுக்கு வந்து கீர் வந்து சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைब பண்ணுங்க ମୁଁ ରୋଷେଇ କରିବା ଷ୍ଟାଇଲ ଆପଣମାନଙ୍କୁ ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ କମେଣ୍ଟ କରନ୍ତୁ ସେୟାର କରନ୍ତୁ ଆମ ଚ୍ୟାନେଲକୁ ସବସ୍କ୍ରାଇବ କରନ୍ତୁ ଥ୍ୟାଙ୍କ ୟୁ ସୋ ମଚ୍